பெரியார் பற்றிய எந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல போறதில்லை. இனபாவனம் கார்த்தியுடைய விமர்சனமாக இருந்தாலும் சரி, சீமானுடைய விமர்சனமாக இருந்தாலும் சரி. ஏன்னா பெரியார் சொன்னதாக சீமான் சொன்ன ஒரு விஷயம்ங்கிறது பெரியார் சொல்லாத ஒரு விஷயம். முதலில் அதற்கு ஆதாரம் கொடுங்கள் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக கேட்கப்பட்ட விஷயம். அதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதாரத்தை சீமான் கொடுக்கல. அப்படி ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும், அதுவும் கேட்கல. அது ஏன் கார்த்தி? அது வந்து ஒரு பொது வெளியில ஒரு செய்தியாளர்கள் முன்பாக பேசும்போது விடுதலை இதழ்னு சொல்றாரு, இந்த தேதின்னு சொல்றாரு, இந்த வருஷம்னு சொல்றாரு. எல்லா பேப்பரையும் அன்றைக்கு வந்த தேதியில வருஷத்துல எல்லா பேப்பரையும் எடுத்து பெரியார் ஆதரவாளர்கள் பொதுத்தளத்துல போட்டு பெரியார் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னா, ஆதாரத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் காமிக்காம மீண்டும் மீண்டும் அவதூறு மட்டுமே பேசுறது எப்படி சார்? நீங்க ஒட்டுமொத்தமா அவதூறு அவர் கேட்கிற கேள்வி ரொம்ப அதுக்கு மட்டும் நான் முடிச்சறேன். அதாவது இதுல வந்து பெரியார் குறித்தான விமர்சனங்கள்ல பெரியார் இந்த வாழ்க்கை முறையை குறித்து சொன்னதோட நின்னுக்கிறாங்க, மத்த விமர்சனத்துக்கு வரதில்லை. நீங்க என்னன்னா இதுக்கு வழக்கு கொடுத்துருக்கீங்க, நீதிமன்றத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். முடிச்சிடறீங்க. இதுல பெரியார் எழுத்துக்களை எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குங்க, எல்லாத்தையும் சபையில இல்லங்க. நீங்க ஒரு படிக்க முடியாது கார்த்தி. 30 என்ன ஒரே ஒரு நிமிஷம் கார்த்தி, நீங்க நாட்டுடைமை ஆக்காத எல்லா புத்தகத்தையும் எல்லாரும் படிக்க முடியும், பொதுத்தளத்துல ஆதாரமா வைக்க முடியும். நீங்க கோர்ட்லயும் ஆதாரமா கொடுத்தீங்க. 48 அதுக்கு எந்த சட்டமும் தடை செய்யவே இல்ல. ஆதாரம் நீங்க விடுதலை இதழ் எல்லாமே அவங்க இருக்குங்க. 48 என்னன்னு எனக்கு தெரியும். யார்ட்ட இருக்கு? அங்க வீரமணி இருக்கு. சரி, அப்ப நீங்க போய் படிச்சீங்க? நாங்க படிச்சிட்டோம். எங்க படிச்சீங்க? பல இடம் சீதை வந்து சொல்றாங்க, பல தமிழறிஞர் சொல்றாங்க, பல பேர் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க விடுதலை இதழ்ல படிச்சீங்களா, யாரோ சொன்னதை கேட்டு படிச்சீங்களா? விடுதலை இதழ்ல வந்த செய்தியை சொல்றோம். சரி, அது இருக்குல்ல உங்ககிட்ட, அந்த பேப்பர்ல படிச்சது இருக்குல்ல. நான் உங்களுக்கு உங்க வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, namtamlar.org போனீங்கன்னா நான் காமிக்கிற அந்த படம் இருக்கு, அவர் பேசுற செய்தி இருக்கு. அப்ப நீங்க விடுதலைன்னு ஒண்ணு இருக்கிறதுல தானே நீங்க படிச்சிருக்கீங்க. அது நீங்க காமிச்சா போட்டு ஒரு வரியில பாஸ் பண்ண முடியல. நான் தெளிவா சொல்றேன். ஆதாரம் இருக்குங்கிறது ஒரு வார்த்தை ஒரு வரியே தேவையில்ல. நீங்க ஒரு பதில வச்சிட்டு வாங்க நினைக்காதீங்க. ஒரு சொல்றேன், ஆதாரம் இருக்கா இல்லையா? ஒரு ஆதாரம் இருக்கு. நான் நீதிமன்றத்துல பாத்துறோம். இல்லங்க, சரி, பொது வெளியில தான பேசுறீங்க. நீதிமன்றத்துல பாத்துறோம். நீதிமன்றத்துல பாத்துறோம். நான் முடிச்சறேன். அவருடைய நேரம் ஆதாரத்தை நீதிமன்றத்துல இல்ல கார்த்தி. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு இல்ல, நான் உங்களுக்கு நிறைய நேரம், ஒரு நிமிஷம், நிறைய நேரம் கொடுத்துட்டேன். ஆதாரம் உங்ககிட்ட இல்ல, நீதிமன்றத்துல கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே? இல்ல, அவ்வளவுதானே. இப்போ இதுல என்ன ஆன்சர் இருக்கு? நீங்களே நிலைப்பாடு எடுத்து இல்ல, நீங்க அவர் நேரத்தை தான் உங்களுக்கு கொடுத்தீங்க. அவர் அதாவது நீங்க ஒண்ணு அவரை பேச விட்டுறோம் கேட்டீங்க. அப்புறம் முழுமையா நீங்க சொல்லலையே. சொல்றேன், நீதிமன்றத்துல கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க மீண்டும் என்ன சொல்றீங்க? அது பதில் சொல்லியாச்சு. சொல்லுங்க. நீதிமன்றத்துல அந்த தாக்கல் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம். அதோட சேர்த்து பெரியார் எழுத்துக்களை குடியரசு வந்து குளத்துமணி பாடுபட்டு போராடி வெளில கொண்டு வந்தாங்க. அது வேற ஆர்குமெண்ட் சார். நீங்க இல்ல சார், அது வேற ஆர்குமெண்ட். நீங்க நாட்டுடைமை ஆக்குறது குறித்து இங்க பேசாதீங்க. ஆதாரத்தை நீதிமன்றத்துல கொடுக்க போறீங்க, உங்க கிட்ட இப்ப இல்ல. சரி, சொல்லுங்க, நீங்க பேசுங்க. அவ்வளவுதானே, நீங்க நேரடியா தான பேசுறீங்க. நான் சொல்றேன், நீங்க தான் சார் சொல்றீங்க என்கிட்ட ஆதாரம் இல்ல, நான் நீதிமன்றத்துல ஆதாரம் இருக்கு, நீதிமன்றத்துல அவ்வளவுதானே.